இன்னைக்கு சண்டே கைஸ், காலையில எந்திரிச்சு மீன் கடைக்கு போனா அடிச்சதுரா ஜாக் பாட்டுன்னு பெரிய ஒரு திருக்க மீன் மாட்டுச்சுங்க. சரின்னு நான் அதை வாங்கிட்டேன். நிறைய பேர் வந்து இதை வாங்க யோசிப்பாங்க, ஆனா இது ஒரு செம்ம மீனுங்க. இந்த முள்ளுன்னு ஒரு ஐட்டம் இருக்கவே இருக்காதுங்க. இந்த மாதிரி நல்லா துண்டு துண்டா வெட்டிட்டு வந்து நீங்க கழுவி எடுத்தாலே போதும். இதுல வேஸ்ட்னு பாத்தீங்கன்னா இந்த மீனோட வால் மட்டும் தான். இதுல அடிபட்டு தான் என் தலைவன் ஒரு காலத்துல இறந்தான். நீங்க 1 கிலோ மீன் வாங்கினீங்கன்னா 1 கிலோ அப்படியே வெயிட்டுக்கு சதை வந்துருங்க. இந்த மீன்ல கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் உள்ள வந்து சின்ன வெங்காயமும் வெள்ளை பூண்டு சேர்த்துங்க. நல்லா பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறம் துருவன தேங்காவை போட்டு நல்லா ப்ரௌன் கலர்ல வறுத்து எடுத்துக்கலாம். மொத்தமா மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சதுக்கு அப்புறம் மிளகா பொடியும் வத்தலும் சேர்த்து ஒரு திருப்பிருங்க. அரைச்ச மசாலா ஒரு பக்கம் வச்சுட்டு குழம்புக்கு வந்து வழக்கம் போல எல்லாத்தையும் வதக்கிக்கலாங்க. கூட வந்து கொஞ்சம் தக்காளியும் போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அதுல வந்து அரைச்சு வச்சிருக்க மசாலாவும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க விட்டுருங்க. அதுக்குள்ள உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம வெயிலுங்க செம்மையா அது இருக்குது. சம்மர்ல வந்து லேடிஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நம்ம அம்மாவும் ஒய்ஃபுங்கிறது நீங்க சமைச்சாதான் தெரியும். சமைச்சு பாருங்க, அப்போ புரியும். கருத்து சொன்ன நேரத்தில் குழம்பு கொதிச்சு வந்துருச்சுங்க. வெட்டி வச்ச மீன் துண்டு அதில் போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கலக்கி எடுத்தீங்கன்னா குழம்பு ரெடிங்க. மிச்சம் இருக்க கொஞ்சம் பீஸ் எடுத்து மசாலா தடவி பரட்டி வச்சிருந்தாங்க. அதையுமே எடுத்து சூப்பராக அப்படியே அலையக்கா எண்ணெயில் போட்டிங்கன்னா ஃப்ரைக்கு ரெடி பண்ணிடலாம். மீன் வந்து கோல்டன் கலராக பொரிச்சு வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க. நல்லா பாருங்க எப்படி ஆவி பறக்க சுட சுட இருக்கு ஃபிஷ் ஃப்ரை இது.